இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி படித்தா நம்மளோட 7 சக்கராவும் ஆக்டிவேஷன் ஆகுமா? அதுதான் கேள்வி. ஆமாம், இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி நம்ம சொல்லும்போது, நம்ம ஜபிக்கும் போது நம்மளோட சக்கராகள் கண்டிப்பாக ஆக்டிவேஷன் ஆகும். வணக்கம், நான் சத்தியசீலன் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த வீடியோவில் நான் முக்கியமான இந்த 7 சக்கரங்கள் இப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதோட மூல மந்திரம் என்ன, அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா மந்திரங்கள் நிறையா பேட்டர்ன்ஸில் இருக்குது. பட் ஒரே பவர்ஃபுல் மந்திரம் எல்லா சக்கரத்தையும் வேலை செய்ய வைக்கும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது மேஜரானது 7 சக்கராவை தான் நம்ம முதல்ல ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ 7 சக்கரான்னு சொல்லும் போது கிரவுன் இருக்குது, தேர்ட் ஐ இருக்குது, த்ரோட் சக்கரா இருக்குது, அப்புறம் ஹார்ட் சக்கரா, சோலார் பிளெக்ஸஸ், சக்ரல் ரூட். இது முன்னுக்குள்ள 7 சக்கரா. பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 சக்கரா இருக்கு. ஸோ ஒரு மனிதனோட உடம்புல பார்த்தா டோட்டல் 11 சக்கரா இருக்கு. டோட்டல் 11 சக்கராஸ் இருக்கு. நம்மளோட மேஜர் 7 சக்கரா தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ண பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த மந்திரத்தை நம்ம எப்போ சொல்லணும், எப்போ சொல்லலாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா எனி டைம் நீங்கள் ஜபிக்கலாம். மந்திரத்துக்கு இந்த டைம் டேபிளும் இல்லை. ஓகே, இப்போ இந்த மந்திரம்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? இப்போ இந்த மந்திரம்னு சொல்லும் போது இது வந்து சன்ஸ்கிரிட் வார்த்தை. மண்ணா மண், பிரெயின். பிரெயின்ல இருந்து நம்ம என்ன சொல்றோமோ அது திரானா அதை டிராவல் பண்ணி மியூசிக் மூலியமா அது மந்திரமாகுது. அப்பனா பிரெயினும் த்ரோட் சக்கராவும் கம்பைன் பண்ணி வர்றதா மந்திரா. ஓகே, அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பேசும்போது பார்த்து பேசு, யோசிச்சு பேசுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி 360 டிகிரியில் ஒரே ஒரு ததாட்சு மேலே இருந்து போட்டாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே அப் அண்ட் டவுன் ஆகும். அதனால தான் பேசும்போது யோசிச்சு பேச சொல்லுவாங்க. சம்டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்படியே அடக்கிங்க, தேவையெல்லாம் வாயை விட்டுறாதீங்க. ஓகேயா, அதில் ஒரு ததாட்சு போட்டால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. ஓகே, இப்போ இந்த மந்திரத்தை சொல்லும் போது இந்த 7 சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னல, அது இந்த மந்திரமும் இல்லை. ஓம் பூர் புவட் ஸ்வஹ தத் சமுதுல் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹை தியோ யோன பிரசோதய, காயத்ரி மந்திரம் தான். ஸோ இப்போ இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சொல்லும்போது உங்களோட 7 சக்ராஸும் ஆக்டிவேஷன் ஆகும். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஒரு மனிதனுக்கு வந்து பார்க்க போனால் 2 பாடிஸ் இருக்கு. இது ஃபிசிக்கல். ஓகேயா, இதுக்கு வெளியே ஒன்று இருக்கும், எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி பாடியிலேயே 7 கலர்ஸ் வரும். ஒரு கலரை பார்க்குறதே கஷ்டம், இதில் 7 கலரை பற்றி பேசுகிறேன். ஆமாம், ஒரு மனிதர்களுக்குள்ள 7 கலர்ஸ் இருக்கு. ஃபிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடி 7 கலர்ஸ் இருக்கு. ஒரு மனிதனோட எனர்ஜி பாடி எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பார்த்தா, இப்போ ஒரு சரியான ஒரு ஆள், ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆர்டினரி பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர்ஸும் பண்ணாமல் லைஃப் அப்படி ஜாலியாக வந்தால் டேக் இட் ஈஸி அண்ட் கோன்னு சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த எனர்ஜி பாடி வந்து ரொம்ப குறவாக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும், இதோட ஒன்றும் குறவாக இருக்கும். அதுலேயும் சம்டைம் வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக வந்து அப்படியே கீழே இறங்கும். அப்படின்னா அந்த சைட்டில் வந்து வெளியே அந்த எனர்ஜி பாடி வந்து சுத்தம் இல்லைன்னு சொன்னால், சிம்பிளாக சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா வகையில் சொல்லலாம். தீய சக்தி, கெட்ட சக்தி, ஸ்பெல்ஸ், அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட அந்த வெளியே உள்ள பாடியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது டைம் எடுத்து நம்ம உடம்புக்குள்ளே பூந்து உடம்ப ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிப்பேர்னா என்னன்னா கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பார்ட்லாம் கெட்டு போயிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து நோய் நொடியில் வந்து நம்மளுக்கு அழிவு கொடுக்கும். இதுதான் பேசிக் ஃபிசிக்கல் பாடியோடையும் எனர்ஜி பாடியோடையும் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த ஓம் பூர் புவட் ஸ்வஹ தத் சமுதுல் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹை தியோ யோன பிரசோதய, இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் 7 சக்ராஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். நார்மலாக சக்ராஸ் பார்த்தீங்கன்னா இப்படி போகாது, சக்ராஸ் பார்த்தீங்கன்னா இப்படி போகும், இப்படி தான் ஓடும் சக்கரா. இதுதான் சக்கரா, உங்களுக்கு இப்படி தான் ஓடும். அது போது நம்மளுக்கு பேசிக்காக தெரியுது. ஓகே, இப்போ நம்மளோட எனர்ஜி பாடி இப்படி சுத்தம் பண்ணுறது, நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் பாடினா நம்மளுக்கு தெரியும், இங்கே அடிபட்டிருந்தாக்கா இங்கெல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணி மெடிசனை போட்டு சுத்தம் பண்ணிடலாம். பட் எனர்ஜி பாடின்னு வெளியே சொல்லும் போது அது அவ்வளோ ஈஸியாக சுத்தம் பண்ண முடியாது. அதுக்கு பேர் வந்து கிளீன்சிங்னு சொல்லுவோம், சுத்தம் பண்ணுறது. ஸோ கிளீன்சிங் வந்து பல விதமான மெத்தட்ஸ் இருக்கு.
பலவிதமான மெத்தட்ஸ் இருக்கு. பட் எல்லா மெத்தட்ஸும் எல்லோருக்கும் கரெக்டாக பொருந்துமான்னு அது சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து 90% சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு வந்து 30%, 50%, 70%. எதனாலனா நீங்க பண்ண கர்ம காரியங்கள், அதாவது இந்த சஞ்சித கர்மாலேருந்து, பிரவர்த்த கர்மாலேருந்து, அகாமி கர்மாலேருந்து, கிரியாமான கர்மா வரைக்கும் சுற்றி சுற்றி வருமே பல ஜென்மங்கள். நம்ம பண்ணுற கர்மா தான் நம்ம பேக்கோட பேக்காக தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சட்டையை மாற்றிட்டுனா உடம்பை கழட்டி போட்டுட்டு பழைய உடம்பு புது உடம்பு போட்டு வரும்போது ஜாக்கெட்டோட நம்ம அந்த கர்மங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அந்த கர்மங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஃபிசிக்கல் பாடியோட சேர்த்து எனர்ஜி பாடியும் என்ன மிந்தி நம்ம எடுத்துகிட்டு பாதி மிச்சம் வச்சோமோ அதை நம்ம இந்த புது பேக்கில் எடுத்து வரும். ஓகே, இப்போ இந்த வெளியே உள்ள இந்த எனர்ஜி பாடியை எப்படி கிளியர் பண்ணுறது அதை மட்டும் தான் நான் பேச போகிறேன். ஏன்னா இப்போ வெளியே உள்ள இந்த எனர்ஜி பாடியை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் பாடி கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்கிறதுன்னு எப்படின்னா யோசிக்கிறது, பேசுறது, செயல்படுத்துறது ஃபிசிக்கல் பாடி. யோசிக்கிறது, பேசுறது, செயல்படுத்துறது ஃபிசிக்கல் பாடி. ஓகே, நம்மள நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்னோட பல வீடியோவில். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பணக்காரன் இவ்வளோ பெரிய காடியில் வரான், வசதியாக இருக்கான், கை காலை ஆட்டிக்கிட்டு. நீங்கள் வெளியே இருந்து பார்க்குறீங்க தவிர அவங்க லைஃப் ஸ்டைலை பார்க்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிறப்புன்னு வரும்போது 3 பெயின் இருக்குது. ஒன்று வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் பெயின், ஒன்று வந்து வார்த்தைகள் அப்யூஸ் பெயின், 3வது ஃபிசிக்கல் பெயின். இந்த ஃபிசிக்கல் பெயின் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலை. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழையாக பிறந்தா என்னது நிம்மதியான தூக்கம் கிடைக்குது, ஆனால் உடம்பு வந்து ஓலோன்னு உழைச்சிக்கிட்டே இருக்குது. உழைக்கலைன்னா சாப்பாடு இல்லை, அது ஃபிசிக்கல் பெயின். ஆனால் இந்த மென்டல் பெயினும் அப்யூஸ் பெயினும் இருக்க, அது வேற பேட்டர்ன் பா. சில பேரால் இதை தாங்கிக்க முடியாமல் சூசைட் கூட பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச இந்த பிறப்பு நல்ல பிறப்பு தான். நம்ம வசதியாக அவங்க இருக்காங்க பார்க்குறது தவிர்த்து இந்த 2 பெயினையும் நம்ம பார்க்கவே இல்லை. நான் சொல்றது உண்மை. ஒரு மனிதன் பிறந்துட்டானா அவனுக்கு வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அவன் கஷ்டம் அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா பிறந்தோடனே அந்த பெயின் ஆரம்பிச்சிருச்சு. எது சஞ்சித கர்மாலேருந்து அபிரத்த கர்மால நீங்க பிறந்தோடனே ஆரம்பிச்சிருச்சு. எப்படிப்பட்ட பணக்காரனோ எப்படிப்பட்ட ஏழையோ அடி தான், மாற்றவே முடியாது. பிறந்தோன்னு பெயின் ஆரம்பிக்கும். 1 வயசுலேருந்து 5, 10, 15, 20 படித்து வர்ற வரைக்கும் எல்லாம் பெயின் தானே. அப்புறம் வேலை செய்கிறீங்க, அதுவும் பெயின் தானே. அடித்து வர்றது எல்லாம் எவ்வளோ நீ சம்பாதிச்சாலும் அந்த உள் மனசில் மென்டல் டார்ச்சர், அப்யூஸ் டார்ச்சர் வாங்கிட்டு தானே நீ கட்டாக சம்பாதிக்கிற. அது பெயின் இல்லையா? எல்லாமே பெயின் தான். சில பேர் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக தூங்குவாங்க இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு. சில பேர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதியாக தூங்க முடியாது. டெய்லி படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது. ஏன்? ஓவர் கமிட்மெண்ட். ஸோ எல்லா பிறப்புக்குமே பெயின் இருக்கு. இந்த பெயின் எப்போ நம்ம எண்டிங் ஆகும்? 40 வயசு மேலே தான். ஏன்னா இந்த அபிரத்த கர்மால நீங்க பிறந்தோடனே பெயின் ஆரம்பிச்சிடும். அந்த பெயினை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சு அந்த பெயின் எண்டிங் எப்போ தான் வரும்? 30, 35, 40, 45. அது உங்க கர்மாவை பொறுத்து இருக்கு. அந்த கர்மா வேலை செய்யறது உங்களுக்கே தெரியும். அடிப்பட்டு வந்து இப்ப பாக்குற 30-40 வயசு அப்படியே பணக்காரன் ஆகிட்டு இருக்கேன். உன் கர்மா முடிஞ்சு இப்போ உனக்கு அகாமி ஓடிக்கிட்டு இருக்கு. அகாமி கர்மால நீ கரெக்டா எல்லாத்தையும் செய்யும் போது உனக்கு எல்லாமே கரெக்டா கிடைக்கும். ஓகே, இப்ப நம்மளோட அந்த எனர்ஜி பாடியை எப்படி கிளியர் பண்றது? நான் அந்த மெத்தட்ஸ்க்கு வரேன். யார் ஒன்றும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்றும் வாங்கி பாய்க்கலையோ, நீங்க இதை வாங்கி பாய்ங்க. உங்களோட வெளியே இருக்கிற அந்த எனர்ஜி கண்டிப்பா சுத்தமாகும். அது நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். இப்போ நீங்க உங்களோட பாடியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அந்த எனர்ஜி பாடி சத்தியமா தெரியும். ஏன் எனக்கே தெரியுதுன்னா, சித்தர்களுக்கு தெரியுதுன்னா, சீஃபுக்கே தெரியுதுன்னா உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தெல்லாம் ஓம் பூர் புவர் சொல்ல மெடிடேஷன் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்க எனர்ஜி பாடி உங்களுக்கு சத்தியமா தெரியும். தெரியலையா? என்னை வந்து என்னோட ஆஃபீஸில் பாருங்க, நானே கற்றுக் கொடுக்குறேன் காட்டுறது. ஓகே, இப்போ யாரும் இந்த கிறிஸ்டல் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கலையோ என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றேன். இந்த கிறிஸ்டல் வாட்டர் மூலியமா உங்களோட எனர்ஜி பாடியை இப்படி கிளீன்சிங் பண்றது நான் கற்றுக் கொடுக்குறேன். 2 வகை இருக்கு. ஒரு நீங்க சொந்தமா குளிச்சு கிளீன்சிங் பண்றது, இல்லாட்டி நீங்க என்னோட சென்டர்ல வந்து என்கிட்ட கிளீன்சிங் பண்றது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்க தரமா இன்பாக்ஸ் போடுங்க, நான் கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுவேன். கோச 16-291-2273 கோச 16-291-2273. நான் சத்தியசில நமச்சிவாய. இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நமச்சிவாய.